நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி. வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கேள்விகளை காமெண்டில் பதிவிடவும். நான் பதில் அளிப்பேன். இது நம்ம புது வீடு சகோ. ஆம் ரசூலுல்லா. நபிகள் நாயகம் மதீனாவுக்கு குடிபெயர்ந்த போது அந்த பகுதியில் பானி கனகா, பானி நாதிர் மற்றும் போனி கரேசா ஆகிய 3 முக்கிய யூத பழங்குடியினர் இருந்தனர். இந்த நகரத்தின் இயற்பெயர் எத்திப் என்பதாகும். பின்னர் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனா நபி அல்லது மியின் நகரம் என பெயர் மாற்றினார்கள். இது பானி கெனகாவின் கோட்டை. இது பானி நாதிர் கோட்டை. ஹோய் இப்னு அக்தா போனி நாதிரின் தலைவராக இருந்தார். இது அவரது குடும்பம். இவர் மதீனாவின் மிக அழகான பெண்ணாக பலரால் கருதப்பட்ட சோபியா பெண்டோய் என்ற 15 வயதினரின் தந்தை ஆவார். அப்போது அவருக்கு வயது 15. பிரியமான மகள். பானி நாதிர் மக்கள் பனிமரத் தோட்டத்தை வைத்திருந்தனர். இது அவர்களின் வருமான ஆதாரமாக இருந்தது. அவர்கள் தங்கள் தோட்டத்தைப் பற்றி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். நபிகள் நாயகம் யூதர்களை வெறுத்தார், ஏனெனில் அவர்கள் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக நிராகரித்தனர். இஸ்லாத்திற்கு அடிபணிய விரும்பவில்லை. அவரது தேவைகளுக்கு போதுமான பணம் கொடுக்க விரும்பவில்லை. ஒருநாள் நபிகள் நாயகம் அபூபக்கரை ரபீபின் என்ற ஒரு முக்கிய ரபியை சந்திக்க அனுப்பினார். அவருக்கு பதிலாக அசோராவை கூட பணம் கேட்கிறார். ரபி, உங்களுக்கு ஐயோ, அனைவருக்கும் அஞ்சி இஸ்லாத்தை தழுவுங்கள். ஏனெனில் முகம்மது அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உண்மையைக் கொண்டு வந்த அல்லாஹ்வின் தூதர் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். அவர் உங்கள் தவ்ராத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளார். ஆகவே ஈமான் கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுங்கள். ஆனால் உண்மையில் முகம்மது தோராவில் ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை. மேலும் ரபி தங்கள் நோக்கத்தை நியாயப்படுத்த கடவுளின் பெயரை பயன்படுத்தும் மிரட்டி பணம் பறிப்பவர்களை கையாண்டார் என்பதை அறிந்திருந்தார். பக்கர், எங்கள் இறைவன் நம் செல்வத்தை அவருக்கு கடனாக கொடுக்கச் சொல்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் ஏழைகள் மட்டுமே பணக்காரர்களிடமிருந்து கடன் வாங்குகிறார்கள். நீங்கள் கூறுவது உண்மை என்றால் அல்லாஹ் ஏழை, நாம் செல்வந்தர்கள் என்றுதான் அது கூறுகிறது. ஏனெனில் அவர் செல்வந்தராக இருந்தால் நம் செல்வத்தை அவருக்கு கடனாக கொடுக்கச் சொல்ல மாட்டார். அல்லாஹ்வின் தேவை நமக்கு இல்லை, ஆனால் அவன் நமக்கு தேவைப்படுகிறான். அவர் நம்மை மன்றாடுவதால் நாம் அவரிடம் மன்றாடுவதில்லை. நாம் அவரிடமிருந்து சுயாதீனமானவர்கள், ஆனால் அவர் நம்மிடமிருந்து சுயாதீனமானவர் அல்ல. அவர் நம்மிடமிருந்து சுயாதீனமாக இருந்திருந்தால் உங்கள் எஜமானர் முகமதுவைப் போல அவர் எங்களிடம் பணம் கேட்க மாட்டார். அவர் உங்களுக்கு கந்து வட்டியை தடுக்கிறார், ஆனால் எங்களுக்கு வட்டி கொடுக்கிறார். அவர் நம்மிடமிருந்து சுயாதீனமாக இருந்தால் அவர் நமக்கு எந்த ஆர்வம் கொடுக்க மாட்டார். எவருடைய கைகளில் என் உயிர் இருக்கிறதோ அவர் மீது சத்தியம் செய்கிறேன், எங்களுக்குள் உடன்படிக்கை இல்லை என்றால் அல்லாஹ்வின் எதிரியான உன் தலையை வெட்டி இருப்பேன். நபிகள் நாயகம் அவர்களுக்கு ரபிகள் பணம் கொடுக்க விரும்பாததால் கோபம் கொண்டார்கள். திருக்குரான் அல் இம்ரான் வசனம் 181. நிச்சயமாக அல்லாஹ் ஏழை, நாங்கள் செல்வந்தர்கள் என்று யூதர்கள் கூறியதை அல்லாஹ் செவியேற்றுள்ளான். அவர்கள் கூறியதையும் நபிமார்களை அநியாயமாக அவர்கள் கொன்றதையும் நாம் பதிவு செய்வோம். மேலும் எரியும் நெருப்பின் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவோம். அவ்வளவு திமிர் பிடித்தவர்கள். விசுவாசம் மற்றும் கடவுளை பற்றி எல்லாம் தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் வலிமையாக இருக்கும் வரை காத்திருங்கள். அவர்களை நிச்சயம் ஒழிப்போம். நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை அவருக்கு நிதிரீதியாக ஆதரவளிக்காத ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் தீய எதிரிகளாக கருதப்பட்டனர். அவரது கடவுள் கூட அவன் சொர்க்கத்தில் 2 மடங்கு அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை திருப்பித் தருவேன் என்று வாக்குறுதிகளுடன் அல்லாஹ் மக்களை கடன் கொடுக்கச் சொல்கிறான். அல்லாஹ் நல்ல கடன் அல்லது அடமானம் கேட்கும் வசனங்கள் இவை. அல்குரான் சூரத்துல் பகரா வசனம் 245. அல்லாஹ்வுக்கு யார் அழகிய கடனாக கடன் கொடுப்பார், அதை அல்லாஹ் பன்மடங்கு பெருக்குவான். அல்குரான் சூரா அல் மைதா வசனம் 12. அல்லாஹ்வுக்கு நல்ல கடன் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். உங்கள் பாவங்களை மன்னித்து ஆறுகள் ஓடும் சுவர்களில் உங்களை பிரவேசிக்கச் செய்யுங்கள். திருக்குரான் சூரா அல் ஹதீத் வசனம் 18. நிச்சயமாக எவர்கள் தர்மம் செய்து அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அது பன்மடங்கு பெருகும். தகாபோன் வசனத்தில் குரான் சூரா 17. நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுத்தால் அவன் அதை உங்களுக்காக இரட்டிப்பாக்கி உங்களை மன்னிப்பான். அந்த கடன்கள் அனைத்தையும் நான் உங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வேன். நீ இறந்த பிறகும் நீ சொர்க்கத்திற்குச் சென்ற பிறகும் நான் உனக்கு திருப்பித் தருவேன்.
யூதர்களை பயன்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்ட முகமது அவர்களுக்கு எதிராக போரிட்டு அவர்களின் செல்வத்தை கைப்பற்றுமாறு தனது முஸ்லிம் படைக்கு உத்தரவிட்டார். இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே முழு யூத பழங்குடி பானி கைனுகாவையும் மதீனாவிலிருந்து நாடு கடத்தினேன். இப்போது நான் பானி நாதரை அகற்றி எடுக்க வேண்டும். அவர்களின் செல்வத்தின் மீது நான் அவ்வாறு செய்ய ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அமீர் இப்னு லூமியா என்ற முஸ்லிம் பானி அமீரைச் சேர்ந்த 2 கொன்று கொள்ளையடித்தார். கொள்ளையடித்ததில் தனது 20% பங்கை முகமது ஏற்றுக்கொண்டார். போனி அமீரிடம் நான் கேட்க வேண்டும், அவர்களுக்கு இரத்த தானம் கொடுத்து பதிலடி கொடுத்து உங்களை கொல்ல வேண்டாம். அதற்கு யார் பணம் கொடுப்பது? என்னுடன் மதீனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதால் பானி நாதரின் தலைவர்களிடம் அதற்கு பணம் செலுத்துமாறு நான் கேட்டேன். மதீனா ஒப்பந்தம் படையெடுப்பாளர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவதாக நான் நினைத்தேன். அவர் செய்த கொலைகளுக்கு அவர்கள் எப்படி நம்பகமானவர்களாக இருக்க முடியும்? என் திட்டத்தை நம்புங்கள். அவர்களை சந்திக்கச் செல்வோம். எனவே நபிகள் நாயகமும் அவரது சஹாபாவும் பானி நாதர் கோட்டைக்குச் சென்று பானி நாதர் தலைவர்களை சந்தித்தனர். நீங்கள் மக்களுக்கு இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பானி அமீர் பற்றி. அதனால் என் முஸ்லிம் நண்பர் அமீர் ஏன் உமையாவை கூட அவர்கள் கொல்ல மாட்டார்கள்? எனவே அவர் போனி அமீரின் 2 பேரை கொன்றார். அவரை காப்பாற்ற நாங்கள் ரத்தம் செலுத்த வேண்டுமா? ஆம். இது குறித்து நமக்குள் விவாதிப்போம். பாருங்கள், நாங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர் நிச்சயமாக எங்களை தாக்குவார். ஆமாம், அவர் எங்கள் சகயோத நண்பர் பானி கனுகாவுக்கு செய்ததைப் போலவே நம் வாழ்க்கைக்காக அவருக்கு பணம் கொடுப்போம். அவர்கள் அனைவரும் முகமதுவை சந்திக்க திரும்பி வந்தனர். சரி, இரத்தத்திற்கு பணம் கொடுப்போம். முதலில் பணத்தை வசூலிக்க வேண்டும். இங்கேயே காத்திருங்கள். முகமது மிகவும் ஏமாற்றமடைந்தார். அவர்களின் முடிவால் அவரது அபத்தமான கோரிக்கையை அவர்கள் நிராகரித்து அவர்களை தாக்குவதற்கான காரணத்தை கூறுவார்கள் என்று அவர் நம்பினார். ஆனால் அவர்கள் துண்டுகோலை எடுக்கவில்லை. நான் வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இங்கேயே உட்காருங்கள். போகாதே, நான் திரும்ப வருவேன். ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. யூதர்கள் பணத்துடன் வந்தனர். முகமது எங்கே? எனக்கு தெரியாது. அவர் திரும்பி வருவார் என்று கூறினார். ஆனால் அவர் வரவில்லை. இப்போது அவரை தேடிப் போக வேண்டும். பள்ளிவாசலுக்குச் சென்று நபிகளாரைக் கண்டார்கள். எங்களை ஏன் அங்கே விட்டுச் சென்றீர்கள்? ஓர் யூதர்கள் எங்களுக்கு பின்னால் சுவரின் உச்சில் இருந்து ஒரு கல்லை எறிந்து என்னை கொல்ல விரும்பினர். அதை நான் பார்க்கவில்லை. உங்களுக்கு அதைப் பற்றி ஜிப்ரில் என்னிடம் கூறினார். ஓ, கேப்பார் ஒயாசிஸ் மேற்கு அரேபியாவின் மிகவும் வளமான மற்றும் வளமான பகுதிகளில் ஒன்றாகும். யூதர்கள் பெரும்பாலும் ஒரு கொட்டைகளில் வாழ்ந்த விவசாயிகள். அவர்களின் வளமான நிலம் மற்றும் பாலைவன நிலத்தை பயனுள்ள நிலங்களாக பதப்படுத்தும் திறன் காரணமாக கபர் யூதர்கள் அண்டை பகுதிகளில் உள்ள பெரும்பாலான மக்களை விட உயர்ந்த வாழ்க்கைத் தரத்தை அனுபவித்தனர். மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு கெளியா ஆக்டா கூட மதீனாவுக்கு திரும்ப முடிவு செய்தார். அவர் கவனிக்க வேண்டிய அவசர விஷயம் ஒன்று இருந்தது. மதீனாவின் கடைசி யூத கோத்திரமான போனி தெரசா என்ற யூத குலத்தின் தலைவராக இருந்த அசாத்துக்கும் உதவுவதே அவரது நோக்கமாக இருந்தது. அப்போது நபிகள் நாயகமும் அவரது முஸ்லிம் படையும் பானி கரேசா மக்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்தன. நபிகள் நாயகத்திடம் அவர்கள் சரண்டெந்த போது கிளியாய் போனி கரேசாவின் கோட்டையில் இருந்தார். ஆனால் யூத போர்க்கைதிகள் மீது நபிக்கு இரக்கமில்லை.
இப்னு இஷாக் எழுதிய சூரத் ரசூல் அல்லாவின் விளக்கத்தைப் பார்ப்போம். பக்கம் 464. பின்னர் இறைத்தூதர் அவர்கள் இன்றும் சந்தையாக இருக்கும் மதீனா சந்தைக்குச் சென்று அதில் பதுங்கு குழிகளைத் தோண்டினார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பி அவர்கள் குழுக்களாக தம்மிடம் கொண்டு வரப்பட்ட போது அந்த பதுங்கு குழுகளில் அவர்களின் தலையை துண்டித்தார். ஒவ்வொரு குழுவிலும் வறட்சியால் வாடும் அவர்கள் எதுவும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வின் தூதரிடம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதைக் கண்டறிந்தனர். அப்பொழுது தீர்க்கதரிசி, தேவனே, நீர் அவர்கள் நிலையை அறிந்திருக்கிறீர், அவர்களுக்கு பலமில்லை என்றும் வெற்றிக்காக அவர்களை திறந்து வைப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்றும் சொன்னார். கைபர் கோட்டைகளில் மிகப்பெரியது, உணவு மற்றும் கொழுப்பு இறைச்சி நிறைந்தது. நீங்கள் சாப்பிடுவதற்காக யூதர்களை கொள்ளையடிக்க வேண்டும். ஆமாம், ஏன் கூடாது? அல்லாஹ் எனக்கு வெற்றியும் ஏராளமான கொள்ளைகளும் செய்து கொடுத்தான். திருக்குரான் சூரா அல்-பத்தா வசனம் 20 அல்லாஹ் முஃமின்களுக்கு ஏராளமான பொருள்களை வழங்குவதாக வாக்களித்துள்ளான். ஆகவே அவன் உங்களுக்காக இந்த உடன்படிக்கையை விரைவுபடுத்தினான். இன்னும் மனிதர்களுக்கு தீங்கு இழைக்காமல் தடுக்கின்றான். இது முஃமின்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் உங்களை நேரான வழியில் செலுத்துவதற்காகவும். அடுத்த நாள் காலையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அல்-சபின்பாத் கோட்டையை கடவுள் திறந்தார். கைபாரில் கோட்டை இல்லை. அதைவிட உணவு மற்றும் கொழுப்பு நிறைந்த இறைச்சி அதிகம். எனவே தாக்குவதற்கான லாபத்திற்கான காரணம் முக்கியமாக மற்றவர்களின் சொத்துக்களை கொள்ளையடிப்பதாரி. தொகுதி 5 நூல் 59-51 என்று இந்து பின் மாலிக் கூறினார். நாங்கள் அதிகாலையில் கைபாரை அடைந்தோம். கைபார் வாசிகள் தங்கள் மண்வெட்டிகளை சுமந்தபடி வெளியே வந்தனர். அவர்கள் நபியைக் கண்டபோது முகம்மது என்று சொன்னார்கள். அவரது படை அல்லாஹு அக்பர் கைபர் அழைக்கப்பட்டதாக நபிகள் நாயகம் கூறினார்கள். முஸ்லிம் படையெடுப்பாளர்களைச் சமாளிக்க தங்கள் வீரர்களை ஒரே படையாக ஒன்றிணைப்பதற்கு பதிலாக யூதர்கள் தங்கள் துப்பியை மிஞ்சும் நம்பிக்கையுடன் தங்கள் தனித்தனி கோட்டைகளுக்குள் ஒளிந்து கொள்ள தேர்வு செய்தனர். இந்த தற்காப்பு வியோகம் முகமது அளவுக்கு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. தங்கள் கோட்டைகளை ஒவ்வொன்றாக கட்டை அணிந்து கொண்டு சென்றனர். நபிகள் நாயகம் மர்ஹாம் கோட்டையிலிருந்து கைப்பற்றப்பட்ட கவசத்தை பயன்படுத்தி மற்ற கோட்டைச் சுவர்களை அழித்தார். ராபி கூட கைபாரின் கட்டாப்பா கோட்டையின் தலைவராக இருந்தார். கட்டாப்பா பிராந்தியத்தில் பெரும்பாலான மக்கள் மதீனாவைச் சேர்ந்த பானி நாதிர் யூதர்கள் ஆவர். சுத்தியா பிந்தியாவின் கணவர் கினானா. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். நபிகள் நாயகம் கண்டா கோட்டையை தாக்கி கைப்பற்றிய மகிழ்ச்சியான அமைதியான தருணம். கினானா கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டார். பானி நாடிரின் புதையலை எடுத்துச் செல்ல நபிகள் நாயகம் விரும்பினார். கினானா, புதையலை எங்கே ஒளித்து வைத்தாய்? பொக்கிஷமா? எங்களிடம் எதுவும் இல்லை. நாங்கள் விவசாயிகள், உங்களைப் போன்ற கொள்ளையர்கள் அல்ல. மரியாதையா பேசு கீனன். நீ அல்லாஹ்வின் தீர்க்கதரிசியுடன் பேசுகிறீர்கள். என் செருப்பு, நீ ஒரு கொலைகாரன் மற்றும் கற்பழிப்பவன். ஜுபைர் அவனை சித்திரவதை செய்து பேசவை. ஆம் ரசூலுல்லா. ஜுபைர் கொஞ்சம் உலர்ந்த விறகுகளை சேகரித்து கினானா மார்பில் நெருப்பை மூட்டி அதை ஒரு தடியால் நகர்த்தி அவருக்கு அதிகபட்ச வலியை கொடுத்தார். கினானா ஏற்கனவே பலத்த காயமடைந்து ரத்தம் கொட்டியது. அவர் பேசாமல் இருந்தார். கபீர், அவர் இறந்துவிட்டார். மஸ்லாமா, அவரது தலையில் வெட்டு. ஆம் ரசூலுல்லா. இது தபரி வரலாறு, தொகுதி 8, பக்கம் 100 மற்றும் 22,123 ஆகியவற்றிலிருந்து வருகிறது. கினானா அதை ஒப்படைக்க மறுத்ததால் இறைத்தூதர் கட்டளையிட்டார். அவரை அல் ஜுப்ரின் அல் அவாமிடம் அழைத்து வாருங்கள். அவரிடம் இருப்பதை நீங்கள் வேறறுக்கும் வரை அவரை சித்திரவதை செய்யுங்கள். அல் ஜுபேர் கினானா கிட்டத்தட்ட காலாவதியாகும் வரை தனது நெருப்பு குச்சியை மார்பில் வைத்துக் கொண்டு இருந்தார். அல்லாவின் தூதர் அவர்கள் அவரை முகமது பின் மஸ்லமாவிடம் ஒப்படைத்தார்கள். அவர் தனது சகோதரர் மஹமூத் பின் மஸ்லமாவை பழி வாங்குவதற்காக அவரது தலையை துண்டித்தார். கைபார் யூதர்களின் அனைத்து மேட்டுக்குடியினரும் படுகொலை செய்யப்பட்டனர். கினானாவின் அனைத்து ஆண் குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டனர்.
யூதர்களின் பிரபுக்கள் மற்றும் செல்வச் செழிப்பு மிக்க மக்களை சீரத் ரசூல் பொறுத்தவரை அல்லாஹ் படி அவர்களில் திஹியாவுக்கு அபூபக்கரின் சஃபியாவுக்கு மகன்கள் ஈடாக சலாம் பின் 2 மிஸ்கம் பெண் மற்றும் அடிமைகள் அஸ்ஹப் வழங்கப்பட்டனர். ஆகியோரும் ஆனால் கொல்லப்பட்டனர். சாஹிஹ் முஸ்லிமில் அவருக்கு 7 அடிமைகள் கிடைத்தன. மீதமிருந்தவர்களிடம் செல்வம் 2 இல்லை. அடிமைகள் உண்மையில் 7 அவர்கள் அடிமைகளாக கூலித் மாறியது எப்படி? தொழிலாளர்களாக இருந்தனர். திஹியாவுக்கும் ஜிகாத்தின் நபிக்கும் மிக இடையே அற்புதமான கடுமையான கட்டுப்படுத்தப்பட்ட பேச்சுவார்த்தை பெண்களை இருந்திருக்க விடுவித்தல் மற்றும் வேண்டும். கொள்ளையடித்தல் ஆகும். ரசூல் அல்லாஹ், இது நியாயமே இல்லை. நீ சஃபியாவை எனக்கு கொடுத்தாய். நான் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். அவளுக்கு பதிலாக சஃபியாவின் இளம் உறவினர்களில் 2 பேரை உனக்கு தருகிறேன். நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள். அவை 2ம் அழகாகவும் புதியதாகவும் இருக்கின்றன. இன்றிரவு நீங்கள் மிகவும் ஜாலியாக இருக்கலாம். ரசூல் அல்லாஹ், எனக்கு அந்த பொண்ணுங்களை பிடிக்காது. நீ வைத்துக் கொள்ளலாம். சஃபியாவை என்னிடம் திருப்பிக் கொடுங்கள். திஹியா பூச்சை போல் அரிக்காதே. பானையை இனிப்பாக்கி இந்த வாலிபர்களை உள்ளே எறிவேன். அவர்கள் 5 பேருடனும் இன்றிரவு நீங்கள் சிறந்த தருணத்தை அனுபவிக்க முடியும். எனக்கும் அவர்களை பிடிக்காது. தயவு செய்து என் சஃபியாவை திருப்பிக் கொடுங்கள். அப்போ இன்னும் 2 பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள். மொத்தம் 7 அடிமைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ 7 அடிமைகள், இது ஓகே தானே? ரசலுல்லாஹ், கடந்த ஜிஹாதிலிருந்து என்னிடம் போதுமான அடிமைகள் உள்ளனர். எனக்கு சஃபியா வேண்டும். பிடிவாதக்கார கோவேறு கழுதையே, நான் என் மனதை மாற்றிக்கொள்வதற்கு முன் நான் கொடுத்ததை மட்டும் எடுத்துக்கொள். இல்லையென்றால் உன் அந்தரங்க உறுப்பு அகற்றப்படும். நபிகள் நாயகம் சல் அவர்கள் சொன்னதன் அர்த்தத்தை திஹியாவுக்கு புரிந்தது. அவர் 7 அடிமைகளையும் அழைத்துக் கொண்டு அவசரமாக வெளியேறினார். நபிகள் நாயகம் சஃபியாவுடன் தனது கூடாரத்திற்கு விரைந்தார். முஹம்மது நபி சஃபியாவுக்கு அருகில் வந்தபோது அவள் எதிர்த்தாள். சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அவளுக்கு நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் கொன்றவனுக்கு அவள் எப்படி அடிபணிய முடியும்? சஃபியா, உனக்கு என்ன பிரச்சனை? அப்பாவி ஆண்களை கொள்பவர்களையும் அவர்களின் பெண்களை தாக்குபவர்களையும் எனக்கு பிடிக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நமது கைகளால் அவர்களை கொன்றது நாம் அல்ல, அல்லாஹ்தான். இதோ திருக்குரான் சூரா அல் அன்ஃபான் என்ற வசனம். வசனம் 17, அவர்களை கொன்றவன் நீங்கள் அல்ல, அல்லாஹ்தான். தவிர குஃபார் ஒருபோதும் அப்பாவிகள் அல்ல, அவர்கள் எங்களுக்கு நியாயமான குறியாவார்கள். அவர்களை கொன்றவுடன் அவர்களின் மனைவி மற்றும் மகள்களுடன் உடலுறவு கொள்ள அனுமதிக்கப்படுகிறோம். இது குரானின் கூற்றுப்படி. சூரா மற்றும் நிசா வசனம் 3 மற்றும் 24, சூர் அல் முக்மினூன் வசனம் 6, சூரா அல் அஸ்ஹாப் வசனம் 50, சூரத்துல் ஆரிஜ் வசனம் 30. எனவே இந்த முட்டாள்தனத்தை நிறுத்து. நான் உன்னை அனுபவிக்கணும். இப்போ வீணடிக்க எனக்கு நேரமில்லை. நீ எதிர்த்தால் உன்னை திஹியாவிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு இன்னொரு பெண்ணை அழைத்து வருவேன். எதிர்ப்பு பயனற்றது என்பதை சஃபியா உணர்ந்தார். அந்த சமயத்தில் நபிக்கு ஏறக்குறைய 59 வயது, சஃபியாவுக்கு 17 வயதுதான். நான் எப்படியும் நபிகளாலோ அல்லது வேறு ஒரு முஸ்லிமாகவோ தாக்கப்படுவேன். நபிகள் நாயகம் சல் அவர்களிடம் 20 விழுக்காடு கொள்ளையடித்த அடிமை பெண்களும் பல மனைவிகளும் தொடர்ந்திருந்தார்கள். உடலுறவுக்காக இருக்கலாம், ஆனால் ஒரு சாதாரண முஸ்லிமுடன் நான் இரவும் பகலும் துன்புறுத்தப்படுவேன். பின்னர் ஒரு அடிமை சந்தையில் அதிக விலைக்கு ஏலம் கேட்பவருக்கு விற்கப்படுவேன். நபிசல் அவர்கள் சஃபியாவுடன் படுத்திருந்த போது அவரது கூடாரத்தின் அருகே ஏதோ அசைவு கேட்டது. அவர் வெளியே சென்று அந்த நபர் யார் என்று கண்டுபிடிக்க முடிவு செய்தார். யாரு அது? நான் தான் அபு அயூப் ரசூலல்லாஹ். என் கூடாரத்தைச் சுற்றி நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த இளம் பெண்ணுடன் நீங்கள் இருக்க நான் பயந்தேன். அவளுடைய தந்தை, அவளுடைய கணவர் மற்றும் அவளுடைய உறவினர்கள் பலரை நீங்கள் கொன்றீர்கள். சமீப காலம் வரை அவள் ஒரு நாத்திகராக இருந்தாள். அவள் உங்களுடன் இருக்கிறதற்காக உண்மையிலேயே பயந்தேன். உன்னை காவல் காத்தேன். இது அல் தபரியின் வரலாறு, பாகம் 39, பக்கம் 182 எடுக்கப்பட்டது. நபிசல் அவர்கள் சஃபியாவுடன் படுத்திருந்த போது அபு அயூப் ரலி அவர்கள் வீட்டு வாசலில் தங்கினார்கள் என்று அபு ஹுரைரா ரலி அவர்கள் கூறினார்கள். காலையில் நபிசல் அவர்களை பார்த்ததும் இறைவன் மிகப்பெரியவன் என்று கூறினார். அவனிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் தீர்க்கதரிசியிடம், ஓ கடவுளின் தூதரே, இந்த இளம் பெண் அப்போதுதான் திருமணம் செய்து கொண்டார். நீங்கள் அவளுடைய தந்தை, சகோதரர் மற்றும் அவரது கணவரை கொன்றீர்கள். அதனால் அவள் உனக்கு தீங்கு செய்ய மாட்டாள் என்று நான் நம்பவில்லை. தீர்க்கதரிசி சிரித்து நல்லது என்றார். நபிகள் நாயகம் செல் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் காலையில் மக்களை கொல்வதிலும் இரவில் பெண்களையும் குழந்தைகளையும் கற்பழிப்பு செய்வதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை இந்த நேர்மையான தகவல் விளக்கியது. சரி, ஆமாம், அந்த விஷயங்கள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நடக்காத வரை. ஆயினும் அவர் மனித குலத்திற்கு சிறந்த தார்மீக முன்மாதிரி என்று கூறினார். அல் அஸ்ஹர் வசனம் 21. இறுதி நாளில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. எனவே இஸ்லாத்தில் ஒரு சிறந்த உதாரணம் உலகளாவிய மதிப்புகளின் அடிப்படையில் எது நல்லது அல்லது கெட்டது என்பதை பற்றியது அல்ல, ஆனால் நபிகள் நாயகம் என்ன என்பதை பற்றியது. பிடிக்கும் பிடிக்காது.
உதாரணமாக கற்பழிப்பு, கொலை, கொள்ளை ஆகியவை உலகளாவிய மதிப்புகளின்படி மிகவும் மோசமானவை. ஆனால் நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை அவர்கள் எப்போதும் மோசமானது அல்ல. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று மனிதர்கள் கூறும் வரை அவர்களுடன் போரிடுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். அவர்கள் அப்படிச் சொன்னால், எங்கள் தொழுகைகளைப் போலவே தொழுங்கள், எங்கள் கெப்லாவை எதிர்கொள்ளுங்கள், நாங்கள் படுகொலை செய்வது போல் படுகொலை செய்யுங்கள், பின்னர் அவர்களின் இரத்தமும் சொத்துக்களும் எங்களுக்கு புனிதமானவை, நாங்கள் சட்டப்படி தவிர வேறு எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டோம், மேலும் அவர்களின் கணக்கு அல்லாஹ்விடமே உள்ளது. பகாரியின் கூற்றுப்படி நபி அவர்கள் சஃபியாவை 3 நாட்கள் அனுபவித்தார்கள். அவர் அவளை மிகவும் விரும்பினார். பின்னர் அவர் அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். சஹீஹ் புகாரி ஐனே 4212. நபிகள் நாயகம் சல் அவர்கள் ஸ்ஃபியா ரலி அவர்களுடன் 3 நாட்கள் உடல் உறவு கொண்டார்கள். காய்பார் வழியில் தங்கினார்கள். பயன்படுத்த உத்தரவிடப்பட்டவர்களில் சஃபியாவும் ஒருவர். புர்கா போடுவது என்பது சஃபியா முகமது நபியின் மனைவியானார் என்பதையும் அவர் இனி ஒரு பாலியல் அடிமை அல்லது வைப்பாட்டி அல்ல என்பதையும் குறிக்கிறது. இஸ்லாமிய சட்டப்படி அடிமை பெண்கள் ஹிஜாப் அணிய அனுமதி இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் சல் அவர்கள் மிகவும் கஞ்சனாக இருந்ததால் சஃபியாவுக்கு ஒரு மஹார் அல்லது வரதட்சணை கொடுப்பதில்லை என்று முடிவு செய்தனர். சஹீஹ் புகாரி பாகம் 1 புத்தகம் 8 367 இருந்தது. துபிட் கேட்டார், நேர்மையான ஓ அபூ ஹம்சா, நபி சல் அவர்கள் அவளுக்கு மஹராகவோ வரதட்சணையாகவோ என்ன கொடுத்தார்கள்? அவளை விடுதலை செய்து பின்னர் திருமணம் செய்து கொண்டதால் தானே அவளது மஹர் என்று அவர் கூறினார். சஃபியாவுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஏனென்றால் அவளை விடுதலை செய்ததற்காக நானே அதை செலுத்த வேண்டியிருந்தது. சஃபியா மீது நான் காட்டிய கருணைக்கு அல்லாஹ் எனக்கு 2 வெகுமதிகளை வழங்குவான். முதலாவது சஃபியாவை விடுதலை செய்வதற்கானது, இரண்டாவது அவளை திருமணம் செய்து கொள்வது. என்னைப் போன்ற இரக்கமுள்ள தாராளமான நபரை சந்திக்க அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. சஹீஹ் முஸ்லிம் புத்தகம் 8327. அல்லாஹ்வின் தூதர் சல் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்து பின்னர் அவளை மணந்து கொண்டவரை பற்றி கூறியதாக அபு மூசா ரலி அறிவித்தார். அல்லாஹ் தனக்கு 2 தெய்வீக வெகுமதிகளை கொடுப்பார் என்று அவர் உண்மையிலேயே நம்பினாரா? எதற்காக? தன்னை தவிர வேறு எவரும் அடிமைப்படுத்தாத என்னை விடுதலை செய்ததற்காக முதலாவது. அவரை விட 40 வயது இளைய அழகான பெண்ணான என்னை திருமணம் செய்து கொண்டதற்கு இரண்டாவது. நபிகள் நாயகம் கைபாரின் யூதர்களை கடத்த எண்ணினார். ஆனால் யூதர்கள் அவரை கூப்பிட சம்மதித்து ஆனால் யூதர்கள் அந்த நிலத்தில் விவசாயம் செய்து அதன் வருமானத்தில் பாதியை நபிசல் அவர்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டு அவரை தடுத்து நிறுத்தினார்கள். கைபர் மக்கள் தங்கள் சொந்த நிலத்தின் உரிமையை இழந்தனர். இப்போது என் கட்டுப்பாட்டில் உள்ள அதே நிலத்தில் வாழ்வதற்காக அவர்கள் எனக்கு ஜிஸ்யா வரி செலுத்த வேண்டும். ஜிஸ்யா என்பது முஸ்லிம்களின் நிலத்தில் தங்கள் மதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதற்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் செலுத்தும் பணம். இஸ்லாமிய சட்டத்தின்படி பணம் கொடுக்கப்படாவிட்டால் மக்கள் கொல்லப்பட வேண்டும் அல்லது அடிமைப்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாத்தில் சகிப்புத்தன்மை சுதந்திரம் இல்லை, சரியா? பல ஆண்டுகள் ஜிஸ்யா வரி செலுத்திய பிறகும் இறுதியில் உமர் 2வது கலீஃபாவாக ஆனதும் யூத கைபர் மக்களை நாட்டை வெளியேற்றப்பட்டார். முகம்மது நபி ஹஜ் செய்யச் சென்ற முகம்மது நபி என்ற நூலில் மேற்கோள் காட்டப்பட்ட அஹ்மத் பாகம் 6 பக்கம் 337 என்ற நூலிலிருந்து கீழ்கண்ட கதை உள்ளது. அவர் தனது 2 மனைவிகளான சைனாவையும் சஃபியாவையும் அழைத்து வந்தார். வழியில் என் ஒட்டகம் வண்டியில் அமர்ந்தது. ஏனென்றால் அது மற்ற ஒட்டகங்களிலேயே மிகவும் பலவீனமானது. மற்ற ஒட்டகங்களில. அதனால் நான் அழுதேன். நபிசல் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். ஓ சஃபியா, தயவு செய்து அழாதே, சைனபிடம் உதவி கேட்கிறேன். நபிசலா அவர்கள் சைனாப்பை சந்திக்கச் சென்றார்கள். சஃபியாவின் ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டுள்ளது. உங்கள் ஒட்டகங்களில் ஒன்றை அவளுக்கு கொடுத்தால் என்ன? வழியே இல்ல. அப்படிப்பட்ட யூத பெண்ணுக்கு நான் கொடுக்கக்கூடாது. நபிசல் அவர்கள் அவள் மீது கோபம் கொண்டார்கள். 2 மாதங்கள் வரை அவர் அவளை அணுகவில்லை. அழாத சஃபியா, நான் உனக்கு இன்னொரு ஒட்டகத்தை தருகிறேன். நபிசல் அவர்கள் என்னிடம் வந்து என் கண்ணீரை தம் ஆடையாலும் கைகளாலும் துடைத்துக் கொண்டார்கள். அழ வேண்டாம் என்று அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை கேட்டுக்கொண்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் அழுது கொண்டே இருந்தேன். சஃபியா பிடிபட்டு தனது அன்புக்குரியவர்களை கொன்ற அதே மக்களுடன் வாழ வேண்டியிருந்தது. அவளுக்கு எங்கும் செல்ல இடமில்லை, ஆறுதல் தேட யாரும் இல்லை. அவளைச் சுற்றியிருந்த அனைவராலும் அவள் வெறுக்கப்பட்டாள். அவளிடம் பாசம் காட்டிய ஒரே ஒருவன் அவள் தந்தையையும் கணவனையும் கொன்றவன்தான்.